கன்சிஸ்டன்சில இந்த சிக்கன் பாருங்க, நீங்க வந்து ஆயில் சேர்த்தாத மாதிரியே உங்களுக்கு தெரியாது. நம்ம நார்மலா ஆயில் சேர்த்து நம்ம எப்படி வந்து சிக்கன் செய்வோமோ அது மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன். நம்ம அடுத்தது பெப்பர் ஆட் பண்ணிட்டு ஃபைனல் அந்த டிஷ் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்ப பாருங்க, ஆல்மோஸ்ட் சிக்கன் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு சிக்கன் வந்து கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம், ஒண்ணுமே தப்பு கிடையாது. ஸோ இதுல வந்து நம்ம சிக்கன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அழகா வந்து பெப்பர் ஆட் பண்ணணும். ஆக்சுவலி பெப்பர் வந்து ஸோ சிக்கன் வெந்தாச்சு. இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா வந்து நம்ம ஃபைனல் டச் கொடுப்போம் இல்லையா, கொரியாண்டர் லீவ்ஸ். கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து நீங்க அதாவது மல்லி இலை நம்ம எவ்வளவு வேணா தாராளமா போட்டுக்கலாங்க, தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது அந்த ஃபிளேவரோட சேர்ந்து வரும்போது சூப்பரா இருக்கும். இப்ப ஆக்சுவலா ஒரு கையில வந்து கேமரா பிடிச்சிட்டு இன்னொரு கையில வந்து ஸ்டர் பண்றதுக்கு, அதாவது கிண்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு. நான் நல்லா வந்து அதை கொரியாண்டர் லீவ்ஸோட நல்லா கிளறிட்டு உங்களுக்கு